ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம உன் மனசுக்குள்ளேயே நீ பூட்டி வச்சிருக்கிற ரகசியத்தை தான் இப்போது முழுவதும் புரிந்தவளாக இந்த வராகி அம்மா அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எல்லாருக்கும் நல்லதே நினைச்சாலும் சில மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு கெட்டது நினைக்கிறதையும் கெடுதல் செய்கிறதையும் நான் பார்க்காமல் இல்லை என் செல்லமே. அவங்கவங்க செஞ்ச தப்புக்கு அதற்குரிய பலனை கொடுப்பதற்காகவே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். சில நேரங்களில் மனிதர்கள் நீ நினைச்சதற்கு மாறாக உனக்கு எதிராக என்னதான் வேலை செஞ்சாலும் கூட இந்த வராகி அம்மாவின் அருளால் என்னுடைய கைகளில் இருந்து உனக்கானது உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் இப்போது நீ அனுபவிக்கிற வலியோ வேதனையோ உன்னை நசுக்க முடியாது. உன்னை வலிமையான ஆளாக மாற்றுவதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ சந்திக்கிற ஒவ்வொரு காயமும், நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு சோதனையும் கூட கண்டிப்பாக உன் உள்ளத்தை உறுதியான கல்லாக மாற்றிக்கிட்டு தான் இருக்கு. அதனால் நடக்கிற விஷயங்களையும் உனக்கு கிடைச்ச அனுபவத்தையும் அப்படியே ஏற்றுக்கோ. இந்த அனுபவங்கள் மூலமாக நீ வலிமையுள்ள ஆளாக மாறுவாய். உண்மையாக உன்னை நேசிப்பவர்கள் நீ துன்பப்படும் போது உன்னை விட்டு விலக மாட்டாங்கன்னு உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போது யாராக இருந்தாலும் உன்னை நேசித்து உன் மேலே அன்பு காட்டி உனக்கான நல்லதை செய்யக்கூடியவர்களாக உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வரப்போகிறேன். இந்த உலகத்தில் ஏமாற்றங்கிறது யாருக்கும் புதுசு கிடையாது. எல்லாரும் எத்தனையோ விஷயங்களில் எவ்வளவோ முறை ஏமாந்து தான் போயிருப்பாங்க. நீ சந்திக்கிற ஏமாற்றம் உனக்கு புதிதாக தோன்றுவது போல இருந்தாலும், அது உன் உள்ளத்தை காயப்படுத்தினாலும் உண்மையிலேயே அது உனக்கான அனுபவமாகவும் அறிவாகவும் வலிமையாகவும் மாறும்படி நான் செய்கிறேன். யார் உன்னை ஏமாற்றினாலும் நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நான் உனக்கு கொடுத்த அனுபவங்கள் மூலமாக நீ வாழ்க்கையை ஜெயித்து விடு என் செல்லமே. நீ எப்போது மனம் தளராம தெளிவாக தைரியமாக சந்தோஷமாக இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் இந்த வராகி அம்மா செஞ்சு முடிப்பேன். நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கேனோ அதே போல என் பிள்ளையாகிய உன்னையும் நான் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். உன் உள்ளத்தை மகிழ்வித்து உனக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தருவேன். நீ எந்த அளவுக்கு நல்ல மனசோட நல்ல குணத்தோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு வாழ்க்கை உனக்கு சோதனைகளை கொடுக்க தான் செய்யும். ஆனால் அந்த சோதனைகள் எதுவும் உன்னை வீழ்த்தும்படி நான் விட்டுட மாட்டேன். இன்னும் அந்த சோதனைகள் மூலமாக நீ உறுதியான ஆளாக தான் மாறிக்கிட்டு இருக்கன்றதை புரிஞ்சுக்கோ. உன் நல்ல குணத்தை மட்டும் நீ ஒருபோதும் கைவிற்றாதே. அந்த நல்ல குணமே உனக்கு உதவி செய்யும் மனிதர்களை உன்னை நோக்கி வரவழைக்கும். உன் நல்ல குணத்தை பார்த்துட்டு தான் நல்ல மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவாங்க. இப்போது நீ அனுபவிக்கும் சிக்கல்களும் சிரமங்களும் உனக்குள்ள துணிவையும் மன தைரியத்தையும் வளர்க்கும் விஷயமாக இருக்க போது. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். இனிமே எதுக்காகவும் நீ கவலைப்படாம கோபமும் எரிச்சலும் கொள்ளாமல் அனைத்தையும் எதிர்கொள்ள பழகு. எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையின் நல்லதுக்காக மட்டுமே நடக்குதுன்ற அந்த புரிதலும் தெளிவும் உனக்குள்ளே இருந்தாலே போதும். ஒவ்வொரு இன்பத்தின் முடிவிலும் மனிதர்களுக்கு துன்பமும், ஒவ்வொரு துன்பத்தின் முடிவிலும் மனிதர்கள் வாழ்வில் இன்பமும் வரத்தான் செய்யும் என் செல்லமே. எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி சரின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நினச்சி கோபப்படவோ ஆத்திரப்படவோ அவசரப்படவோ அழுகவோ உணர்ச்சி வசப்படவோ கூடாது. எப்போதும் என்ன நடந்தாலும் அதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்க கற்றுக்கோ. சில விஷயங்களை விட்டு கொடுக்கறதால நீ ஒன்றும் தாழ்ந்து போயிட மாட்ட. நீ எதை இழந்தாலும் கவலை கொள்ளாதே என் செல்லமே. இழப்புகளை ஏற்றுக்கொள். நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு உணர கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகி போகும். நீ எல்லாத்தையும் தாங்கும் சக்தியை பெறுவாய். இந்த வராகி அம்மா உன்னை நாடி வந்தது உனக்கா உதவிகளை செஞ்சு உனக்கு பாதுகாப்பாக இருந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வைப்பதற்காகவும். பணமோ உறவுகளோ குடும்பத்தாரின் ஆதரவோ அல்லது மிகப்பெரிய பாதுகாப்போ உனக்கு இல்லைன்னு மட்டும் நீ நினச்சி கவலைப்படாத. பிறவிகளுக்குள் இருக்கும் அன்பும் பொறுமையும் எல்லாருக்கும் இருக்குதோ இல்லையோ
மனித பிறவிகள் அதை மறந்தாலும் என் செல்ல பிள்ளையான நீ அதை மறந்துட வேணாம். எப்போதும் நீ அன்போட பொறுமையோடு இருந்தீனா அது எந்த நிலைமையில நீ இருந்தாலும் நிச்சயமா உன்னை காப்பாற்றும். யார் உனக்கு எதிராக நின்றாலும் உன்னுடைய உள்ளுணர்ச்சி தான் உனக்கு துணையாக இருக்கும். தாய்மை போல உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த தெய்வீக வலிமை உன்னை எப்போதும் தைரியமாக வாழ வைக்கும். நாவும் கூட இருக்கும்போது யாருடைய உதவியும் இல்லாமலே உன்னால் வாழ்வின் சவால்களை வெற்றி கொள்ள முடியும். நீ எதுக்கும் பயப்படாதே. உன்னுடைய தைரியம்தான் உன்னுடைய உண்மையான ஆயுதம். நேர்மைக்கும் பொய்மை இல்லாத உன் நல்ல மனசுக்கும் இந்த வராகி அம்மா எப்போதும் ஆதரவாக இருப்பேன். நீ அறியாமலேயே ஒரு தவறு செஞ்சாலும் மற்றவங்க உன்னை குற்றம் சொல்லத்தான் செய்வாங்க. நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் நீ என்னதான் சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய மனப்பாக்குவமும் மனசாட்சியும் யாருக்கும் இருக்காது. அதுக்காக நீ ஒன்றும் கவலைப்படாதே என் செல்லமே. காலம் போக போக உன் நல்ல மனசையும் உண்மையையும் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. நீ அறியாமல் செய்த பிழைகளை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் மன்னிக்கிறேன். உனக்கான பாடத்தை நல்ல வழியில் கற்றுக் கொடுத்து உன் வாழ்க்கையை முன்னேற்றுவேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். இந்த உலகத்தில் உண்மையை சொல்பவர்களையும் உண்மையாய் வாழ்பவர்களையும் சில நேரங்களில் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் இங்கே கேட்கணும்னு ஆசைப்படுறது பொய்யாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல சந்தோஷமான இனிய சொற்களை தான் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல உன் உள்ளத்தில் பட்டதை நீ உண்மையை சொல்லும்போது அடுத்தவங்களுக்கு அது சந்தோஷத்தை தரலன்றதுக்காக நீ என்ன செய்ய முடியும்? பொய் சொன்னால் எல்லாரும் பாராட்டி கை தட்டுறாங்க. ஆனால் உண்மையை சொல்கிற உன்னை இன்னைக்கு யாருமே மதிக்கலைனாலும் கடைசியில் கண்டிப்பாக நீ தான் ஜெயிக்க போகிற. நீ எப்போதும் சோர்ந்து போக வேண்டாம். உண்மையாக நீ இருந்தீனா இந்த வராகி அம்மாவே உனக்கு பக்கபலமாக இருப்பேன். என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையை வளமாக்கி உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு தரப்போகிறேன். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உன் கூடவே இருப்பேன் என் செல்லமே. உனக்காக பிரபஞ்சம் வைத்திருக்கும் நற்கருணை எப்போதும் உன்னிடம் வந்து சேரும். நானும் இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிக்கிறோம். நீ செய்யும் நல்ல செயல்களும் தூய்மையான எண்ணங்களும் யாருக்கும் தீங்கு செய்யாத உன் வாழ்வியலும் அனைத்தும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். உனக்கான புண்ணியங்களை அள்ளி கொடுத்து உன் மனசு சோர்ந்து போகாம உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். உன்னுடைய நல்ல செயல்கள் எதுவும் வீண் போகாது. என் அருளால உன் வாழ்க்கையை வளமாக்கி உனக்கான நல்லதையும் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. விதையை மண்ணுக்குள்ள போட்டா அது மரமாகி பல பலன்களை கொடுக்க தான் செய்யும். விதை முளைக்கவே இல்லைனாலும் கூட அந்த மண்ணுக்கே அது உரமாகி நாளைக்கு வேற ஏதாவது விதத்தில் பலன் கொடுக்கும். அதே போலதான் உன் முயற்சிகள் ஒருபோதும் வீணாக போகாது. ஒன்று வெற்றி கிடைக்கும், வெற்றி கிடைக்கலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது உனக்கான அனுபவத்தையும் வாழ்க்கையை உயர்த்தும் விஷயத்தையும் உனக்காக கொடுக்கும் என் செல்லமே. எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நீ பயமில்லாமல் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து செயல்படுத்தும் போது உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன். எப்போதும் மற்றவங்களோட உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. நீ தனித்துவமிக்க தைரியமான ஆள். நீ செய்யும் செயல்கள் யாவற்றிற்கும் நிச்சயமாக நான் வெற்றியை தருவேன். இதுவரைக்கும் பல அனுபவங்களை பார்த்த உனக்கு இப்போது அழகான வாழ்க்கையை தரப்போறேன். உன் வாழ்க்கையை செதுக்கி நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நான் வெற்றியை தருவேன். நீ எப்போதும் எதை பார்த்தும் பயந்து பின்வாங்காதே. எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருக்க கற்றுக்கோ என் தங்கமே.